பிரியமானவர்களே, புனித ஜான் மரிய வியானினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் பிரெஞ்சு கத்தோலிக்க குருவானவர். முன்பு மறை மாவட்ட கத்தோலிக் குருக்களின் பாதுகாவலராக இருந்தவர். பிறகு மறைந்த நமது திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் அகில உலக குருக்களின் பாதுகாவலராக ஏற்படுத்தப்பட்டவர். ஆர்ஸ் நகரத்தினுடைய பங்கு தந்தையாக செல்லுகின்ற பொழுது வழியிலே நடந்த ஒரு சிறிய உரையாடல். அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் அவர் சொன்ன வார்த்தைகள், ஆர்ஸ் நகரத்துக்கு செல்லுகிற வழியை எனக்கு காட்டு, விண்ணகத்துக்கு செல்லுகிற வழியை நான் உனக்கு காட்டுகிறேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, நமது குருக்களின் பாதுகாவலராக புனித ஜான் மரிய வியான் இருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில 3 குணநலன்களை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையிலிருந்து. முதலில கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையோடு அவர் இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் அந்த நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. இந்த ஜூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்கிறோம். புனித ஜான் மரிய வியானியை போல அனைத்து குருக்களும் கடவுள் மீது ஒரு முழுமையான நம்பிக்கையோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக அவரிடமிருந்து அந்த தாழ்ச்சி, அந்த பணியிலே தாழ்ச்சியோடு விளங்கினார். கடவுள் முன்பாக யாரெல்லாம் தாழ்த்தி கொண்டார்களோ கடவுள் அவர்களை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஜான் மரிய வியானுடைய வாழ்க்கையில அந்த தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை அவர் அதிகமாக கடைபிடித்ததை நாம் பார்க்கிறோம். எனவேதான் கடவுள் இந்த நிலைக்கு அவரை உயர்த்தி இருக்கிறார். மூன்றாவதாக அவருடைய பங்கு பணியில எந்த ஒரு தொய்வும் இல்லாமல், சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அந்த பணியை செய்தவராக நாம் பார்க்கிறோம். அந்த பணியை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் செய்தார். பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக, ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக மக்களை இறைவனிடம் கொண்டு வந்தவர். எனவே இந்த காலகட்டத்தில நம்முடைய குருக்களும் புனித ஜான் மரிய வியானி பாதுகாவலராக நாம் பார்க்கிறோம். அவரிடமிருந்து அவருடைய வல்லமையுள்ள பரிந்து பேசுதல் நம்மோடு எந்நாளும் இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி.